வெல்கம் டு விண்மீன் தேசம். காட்டுக்கு பக்கத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் தங்கியிருந்த வீட்டில் ஒரு எண்ணெய் எடுக்கிற செக்கு இருந்துச்சு. அந்த செக்கை சுற்றி நடக்க ஒரு கழுதையும் வச்சிருந்தாரு அந்த விவசாயி. தினமும் காலையில் இருந்து சாயந்தரம் வரை அந்த செக்கை சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த கழுதை. ஒரு நாள் சேட்டைக்கார குரங்கு அந்த பக்கமாக வந்துச்சு. அங்கே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த கழுதையை பார்த்து அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம காட்டை கடக்க இந்த முட்டாள் கழுதையை பயன்படுத்திடலாம்னு திட்டம் போட்டுச்சு அந்த குரங்கு. உடனே கழுதைகிட்ட வந்து பேச்சு கொடுத்துச்சு குரங்கு. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி அடிமையா வாழ போறீங்க கழுதையாரே? என் கூட வாங்க, நாம இந்த காட்டை தாண்டி அடுத்து இருக்கிற ஊருக்கு போய் நல்ல வாழலாம்னு சொன்னிச்சு. அதை கேட்ட கழுதையும் சரின்னு சொல்லிட்டு குரங்கு கூட பயணம் போக ஆரம்பிச்சிச்சு. அப்ப ராத்திரி நேரமானதால குரங்கு கழுதை மேலே ஏறி படுத்துக்குச்சு. மெதுவா கழுதை நடக்க ஆரம்பிச்சிச்சு. கழுதையை ஏமாத்தி அது மேலேயே உட்காந்துக்கிட்டு ராத்திரி பயணம் போறத நினைச்சு உலகத்திலேயே புத்திசாலின்னு இருமாப்போட தூங்க ஆரம்பிச்சிச்சு குரங்கு. அதனால் சூரியன் உதிச்சதும் குரங்குக்கு ஒரே அதிர்ச்சியா போச்சு. தன்னோட வாழ்நாள் முழுசும் செக்க சுத்திக்கிட்டு நடந்த கழுதை ராத்திரி முழுசும் அந்த குடிசையே சுத்திக்கிட்டு இருந்திருக்குன்னு அப்பதான் குரங்குக்கு தெரிஞ்சது. அப்ப சரியா அங்க வந்து விவசாயி நடந்ததை புரிஞ்சுக்கிட்டு ஒரு குச்சி எடுத்து கழுதையும் குரங்கையும் அடி பின்னிட்டாரு. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு ரெண்டும் வழி தாங்க முடியாம அழுக ஆரம்பிச்சிச்சுங்க.